வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல தலைமுறைகளாக மனிதன் ஆலயங்களுக்கு சென்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவது எந்த விதத்திலும் தவறில்லை. ஆனால் செய்யக்கூடாத, எண்ணக்கூடாத, சொல்லக்கூடாத இவற்றையெல்லாம் செய்வது, எண்ணக்கூடாத எண்ணம் என்றும், சொல்லக்கூடாத சொற்கள், செய்யக்கூடாத செயல்கள், இவற்றை செய்தால் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிற ஆண்டவன் அந்த செயலுக்கேற்ற விளைவை கொடுத்து துன்பத்தை அளிப்பான். அது உடலிலே நோயாக வரலாம், உள்ளத்திலே கலங்கமாக வரலாம், வாழ்க்கையிலே சிக்கலாக வரலாம், குடும்பத்திலே குழப்பமாக வரலாம் என்ற அடிப்படையில் மனிதன் ஆலயத்துக்கு சென்று மீண்டும் செய்த தவறையே செய்யும்போது துன்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை எல்லாம் சிந்தித்த யோகிகள், ஞானிகள், மகான்கள் இந்த அகத்தவ முறையின் மூலமாக மனிதனை நல்வழிப்படுத்த முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அதை ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு எலுமிச்சங்காய் கோயிலுக்குள் சென்று திரும்பி நம் கைக்கு வரும்போது ஞானக்கனியாக மாற்றமடைகிறது. அதே போல வெளியில் இருந்தால் தண்ணீர் என்று சொல்வது கோயிலுக்குள் சென்று திரும்பி வரும்போது தீர்த்தமாக மாறுகிறது. வெளியில் சாதம் என்று மதிக்கப்படுவது கோயிலுக்குள் சென்று திரும்பி வரும்போது பிரசாதமாக மதிக்கப்படுகிறது. சாதாரண ஜடப்பொருட்களெல்லாம் புனிதமடைந்து கொண்டிருக்கிறதே மனிதா, நீ புனிதமடைவது எப்போது என்று சிந்தித்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி மற்ற கடவுள்களுக்கு கோயிலை கட்டாமல் அறிவுக்கு கோயிலை கட்டி வைத்தார். அதுதான் சிறப்பு. அந்த அறிவு திருக்கோயிலுக்கு சென்று திரும்பி வரும்போது உடலில் மாற்றம், உயிரில் மாற்றம், மனதில் மாற்றம், நட்பு நலத்தில் மாற்றம், ஆன்ம தூய்மையில் மாற்றம், இறை உணர்வு பெறுவதில் மாற்றம். இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன்னரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா என்று அற்புதமான ஒரு பாடலை சமுதாய விழிப்புணர்வு பாடலாக எழுதியிருப்பார்கள் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருடம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.